உங்கள கணிசமான ஆட்கள் பார்த்திருக்காத ஒரு விஷயம் தான். ஏன் இப்படி ஒரு விஷயத்த போடுறீங்கன்னு ஆர்ப்பாட்டம் இல்லாம, அளப்பறை இல்லாம, சத்தம் இல்லாம இப்ப இதே 5 வருஷத்துக்கு பிறகு உங்கள கணிசமான ஆட்கள் பார்த்திருக்காத ஒரு விஷயம் தான் இன்றைய இந்த காணொளி. கன பேர் யோசிப்பாங்க, ஏன் இப்படி ஒரு விஷயத்த போடுறீங்கன்னு சொல்லி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கன பேருக்கு தெரியாம போயிடும். 90கள் 80களுக்கு அந்த காலத்துல வாழ்ந்த ஆட்களுக்கு இது தெரிஞ்சாலும் கூட பின்பற்றக்கூடிய ஆட்களுக்கு எங்களோட பண்பாடு, வரலாறு இப்படியான விஷயங்கள் நிறைய வந்து தெரியாம போகும். அதுக்காகத்தான் இந்த காணொளி பதிவு செய்திருக்கிறேன். குறிப்பா கடந்த 15ஆம் தேதி எங்களோட பெரியம்மா அப்பாட அண்ணாட மனைவியார் எங்களோட விட உயர்ச்சிக்கும் காரணமாக இருந்ததில் அவள் கணிசமான பங்கு இருக்குது. அவள் காலமாக இருந்தால் காலமாக இருக்கல வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா, ஆர்ப்பாட்டம் இல்லாமல், அளப்பறை இல்லாமல், சத்தம் இல்லாமல் அமைதியாக தன்னை வந்து கொண்டு போகணும்னு சொல்லி அதுக்கான ஒரு விஷயமா தான் இது இருக்குது. இப்படித்தான் தன்னை கொண்டு போக சொல்லி சொன்னவா ஒரு வண்டில் அதை வச்சுத்தான் அவள் கொண்டு போயிருக்கிறோம். அதை விட வந்து மேல தாளம் அப்படி ஒன்றுமே இல்லை. வட்டுக்கோட்டையில் தான் இந்த விஷயம் நடந்தது. இந்த காணொலியில் எப்படி இருக்குது, ஏன் இது வந்தது, இது நடைமுறை, இது இந்த வரலாறு எங்கெங்கே இப்படியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நிறையவற்றை வந்து அந்த அன்னையும் சொல்லியிருக்கார். இந்த நடந்துடக்கூடிய விஷயங்களை வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். 4 பேருக்கு இந்த விஷயம் தெரியணுன்றதுக்காக மறக்காம இந்த காணொலியை எல்லாருக்குமே பகிர்ந்து வைங்க. இந்த காணொலி தொடர்பில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தொடர்பில், இந்த விடயம் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து சொல்லுங்க. இது என்னடா வண்டில்னு தானே நிறைய பேர் யோசிக்கிறீங்க. முன்பக்கம் வந்து ஒரு மிருகமோ ஏதோ ஒன்று இழுத்து கொண்டு போவதுக்கு ஏற்ற மாதிரி செய்யப்பட்டிருக்கு, கூடாரம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசித்தா வந்து அதுக்குரிய பதில் இந்த காணொலியில் முழுமையாக இருக்கும். இந்த வண்டில் என்னென்னு சொல்லி பார்த்தா குறிப்பாக 80கள் 90கள் அதுக்கு பிற்பட்ட காலத்தில் கனை பேர் வந்து தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதுக்கு இடைப்பற்றக்கூடிய காலங்களில் அதிகமாக புழக்கத்தில் பயன்பாட்டில் இருந்திருக்கக்கூடிய ஒரு வாகனம். இன்றைக்கு வந்து நவீனமான பல்வேறுபட்ட விஷயங்களை நாங்கள் பயன்படுத்தினாலும் இந்த வாகனத்தில் தான் இதில் இருக்கக்கூடிய இந்த தண்டு வந்து இதை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு மட்டும்தான் பயன்படுறது. மற்றும்படி இது பயன்படாது. என்னத்துக்காக இந்த வாகனம் பயன்படுத்தப்படுறேன்னு சொன்னால், ஒரு இறந்து விட்டால் அவற்றை இறுதிக்கிரியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பூத உடலை கொண்டு போய் அடக்கம் செய்கிறதுக்கு இதில் வச்சு தான் கொண்டு போவினம். இதுக்கு வந்து அந்த இறுதி ஊர்வலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வண்டில் முந்தி நிறைய இடங்களில் ஒவ்வொரு சனசமூலியம் ஊரில் அங்கே இங்கேன்னு சொல்லி ஏராளமான இடத்துல வந்து புழக்கத்தில் இருந்தாலும் இப்போ அது பயன்பாட்டிலே இல்லை. அதுவும் தொல்பொருள் காட்சியாளர்களோ ஏனைய இடங்களிலோ இல்லை. சில இடங்களில் அனாதரவாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நான் ஃபேஸ்புக்கில் ஒரு காணொலியை போட்டதுக்கு பிறகு வந்து கருத்துக்களை சொல்லி இருந்துச்சுன்னா, ஹலக் விஸ்வநாதன் செல்வநாயகி வட்டுக்கோட்டை மூளை இந்த பகுதியில் சேர்ந்தவர்களுக்கு இவ தெரியாதாக்களே இல்லை. பெரியம்மா அவள் காலமாகிறதுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து சொல்லியிருந்தா, பெருசாக சத்தம் ஒன்றும் எழுப்பாமல் அடுத்தவே கஷ்டப்படுத்தாமல் பரமேளம் பிடிக்காமல் தேவாரத்தோடையும் சங்கு சேமகலத்தோடையும் இந்த வண்டியில் தான் தன்னை கொண்டு போகணும்னு சொல்லி, அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு இந்த வண்டிலுக்கு ஏன் இப்படியெல்லாம் வேலை நடக்குதுன்னு சொன்னால் 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் இது திருப்பி பயன்படுத்தப்பட போகுது. அங்கே இருந்தாலும் கூட இது பயன்படுத்துகிற அந்த நாகரிக மோகம்ன்றதுனால வந்து அது பயன்பாட்டிலே இல்லாமல் போயிட்டுது. இருந்தாலும் வந்து இப்படி யோசிக்கக்கூடிய சிலரால் வந்து அது மீள வெளியில் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லி இதை வச்சு பராமரிக்கிற அண்ணன் சொன்னார். இந்த வண்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இதுக்கு முதல் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் அதை எங்கே பார்த்தீங்கன்ற விஷயத்தை கீழே சொல்லுங்கள். இல்லை இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த வண்டில் தொடர்பான எல்லா விஷயங்களையும் வந்து அந்த அண்ணன் எங்களுக்கு சொன்னார். இப்படியெல்லாம் இந்த வண்டில் இருக்குது, இன்னதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி ஏராளமான விடயங்களில் சொல்லப்பட்டிருந்தது. அவை தொடர்பிலையும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்பதான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொளி உங்களுக்கு வரும். ஏன்னா இங்கே மட்டும் தான் இருக்கா? இங்கே வட்டுக்கோட்டைக்கு 3 வண்டி. ஆனால் இப்போ இதே 5 வருஷத்துக்கு பிறகு நாளைக்கு பாய்க்கும். 5 வருஷத்துக்கு பிறகு பரம்பரையா அப்படியே நடக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு உள்ள. 30 வருஷத்துக்கு உள்ளேயா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுக்கு முதல்ல இருக்கும் தானே? அதுக்கு முதல்ல இருக்கும். இப்போதான் வந்து அந்த வண்டியில் இந்த வண்டியில் 30 வருஷத்துக்குள்ள இருக்கு. முந்தி இதுலையா கொண்டு தெரிஞ்சது? முந்தி இதெல்லாம் கொண்டு தெரிஞ்ச இப்போதான் அது இது பிடிச்சி சுத்தி கொண்டு இருக்குமே நல்லது. பட்டி கூட வச்சா இங்கே இவர் சுத்தி கொண்டு வருவேன். அப்படியே ஒன்று இங்கே வந்துட்டு வருவார். அப்படியே நாங்களும் இதில் பிடிச்சி
பேலன்ஸுக்கு அங்கே ஒரு கேண்டில் ஒன்று இருக்கு அப்படியே சுற்றி கொண்டு ஆக்கள் தான் எடுத்துகிட்டு போகிறது இது மிருகம் ஒன்று எடுக்கிறேன் இல்லை இதில் வச்சு நிப்பாட்டுறதுக்கு எல்லாம் இங்கால ஸ்டாண்ட் இருக்கு அங்கால ஒரு ஸ்டாண்ட் இங்கால போட்டு ஒரு ஏற்றியாச்சு இந்த ஸ்டாண்டை நாங்கள் வந்து மடிக்கு இங்கே லோக் பண்ணோம் லோக் பண்ணுறது இதை மடிக்கு இதுக்கு வச்சுருக்கோம். இவ்வளோதான் வேலை எப்படி லோக் பண்ணுவோம் இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் நாங்கள் பார்க் பண்ணுற இடத்த வந்து இந்த ஸ்டாண்டை பயன்படுத்தி சரி சரி இது தாங்கி இருக்கு என்னன்னா என்னது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கு. இனி பார்க்க போனா இப்படியும் ஞாபக காலம் இருக்கு முந்தி அப்படித்தான் மேலே என்ன என்னென்ன அவ இந்த அம்மாண்ட ஆசை தன்னை இப்படி தள்ள வண்டியில் கொண்டு போகணும் அந்த மாதிரி. என்னதுக்கா அப்படி எங்கட பாரம்பரியம். இது பாரம்பரியமா? இதுதான் பாரம்பரியம். உங்களுக்கு தெரியும் ஊர்ல முந்தி இப்படி தான் கொண்டு போறது. இப்பவும் இது கண்டு ஒரு செட் ஒன்று போட்டு ஒரு இடத்த இருக்குது. இதை வச்சுக்கிறது அந்த கொட்டிலுக்கு அன்னைக்கு நின்று இதை எடுத்துக்கொண்டு வந்தேன். இது கண்டு ஒரு இடம் ஒதுக்கி இப்போ ஒரு திறமை பாவிக்காததால நாங்கள் கொஞ்சம் அதை கிளீன் பண்ணி எடுக்க முடியும். இதுக்கு என்ன செலவுகள் என்னப்பா? இதுக்கு இவங்களுடைய இல்லை இதுக்கு காசு கொடுத்து ஏதாவது செய்யணுமா இல்லை இது வந்து யார் எங்கே இதுண்டா போய் எடுக்கலாம்? எங்கட ஊருக்கு எங்கட வட்டாரத்துக்குள்ள நாங்கள் வேறு இடத்துக்கு கொடுக்க மாட்டீங்க? இது ஒரு புது விஷயம். நான் இன்றைக்கு தான் முதல் இப்படி ஒன்று பார்க்குறேன். டெக்கரேட் பண்ண போகிறோம். என்ன இதில் சேனல் ஒன்று கட்டி இது தோரணம், இதில் 4 வாழை குத்தி தோரணம் கட்டி நேச்சுரல் என்ன இந்த பூவாழை சரமண்டு சொல்லுவோம் டெக்கரேட் பண்ணி கொண்டு போவோம். அவன் முந்தின காலத்தில் அதுகள் ஒன்றும் இல்லை. முந்தின காலத்தில் வந்து இப்போ இந்த தூக்குறது அப்படி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கொண்டு போகிறது முந்தி பாடகட்டி கமுகுமரத்தை வெட்டி பாடி பாடகை அப்படி வந்து இன்ன வர்றதுக்கும் எனக்கு பிறந்த வளர்ந்த அளவுக்கு தெரியாது. எல்லா இங்கே நடக்கிற எல்லா டைம் வந்து இப்படி தான் கொண்டு வரும். 28 வருஷத்துக்குள்ள 25 வருஷத்துக்குள்ள தெரியும். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும். அதுக்கு மாதிரி எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ மாதிரி இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு திருப்பி எடுத்துக்கிறீங்க இதை? 5 வருஷத்துக்கு பிறகு எடுத்துருக்கோம். முந்தைய அடிக்கடி ஓடி இருப்பார். இப்போ என்ன கடைசியாக ஒன்றாவது ஒரு இது கொண்டு ஒன்று அது கிட்டத்தட்ட 5 வருஷம் மேலே. நான் இது முதல் பார்க்குறேன். வேறு எந்த ஊரில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு? ஊரில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. நான் இங்கே தெரியும். இங்கே ஊர்லேயே தான் 2 வண்டில் இதை விட இன்னும் 2 வண்டி ஊரில் தான் கூட கூட நடந்த மாதிரி ஜாலி போகிறதுக்கு. வித்தியாசமான முறை என்ன இது? இப்போதான் அதுக்கு இங்கே இருக்கு என்ன இது ஆக்கள் தூக்கி இழுத்துட்டு போகிற வழியா தேவையில்லை என்ன? மட்டும் எடுத்து கொண்டு போகிற அளவுக்கு தான் அது வித்தியாசமான முறை உண்டு. ஆனால் உங்களுக்கு தெரியும் வேறு எந்தெந்த ஊரில் எப்படி இருக்கு? இங்கே தான் இல்லை வேறு ஊரில் இல்லை அப்படி? இதில் எனக்கு வேற ஊரில் நான் கண்டு கொண்டது இல்லை. கூட்டைக்கு 3 வண்டியில் நிற்கும். ஆனால் என்ன பாவிக்கிறீங்க ஒருத்தர் பாரம்பரியத்தை பேரை அதுதான் விருப்பம் தமோன்னாண்ட விருப்பம் அம்மாவா அது அம்மாட விருப்பம் இல்லை அவட விருப்பம் அதான் சொல்லி இருக்கிறா. என்ன இப்படியான வண்டியில் எனக்கு சொன்னோம்னா இதில் கொண்டு போகணும். பாவனை இல்லாமல் நின்றபடியே தான் இவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கணும். எல்லாம் தேவையில்லை என்ன எல்லாம் சாட்டு போட்டு கொண்டு வந்து வாழையை கட்டினவாம் தூக்கினவாம் வச்சவாம் கொண்டு போனவான். நூல் தச்சு நூலோடி இதில் தோரணம் இதில் வாழைக்குள்ள இதுக்கு இப்படி இப்படி அந்த இந்த பூமாலை இருக்குதா அப்படிதான் படமே செய்யறது. இப்போ இந்த வண்டியில் போகிறேன்டா பாப்பம் படி என்ன மாதிரி இருக்கு என்ன மார்னிங் பாருங்க 6 இல்லை 7 மணிக்கு
இப்போ தான் வாகனம் அதை விட பாடு எல்லாமே கட்டுவோம். அது எல்லாத்தையுமே தாண்டி இப்படியான ஒரு வண்டியில் பெரியம்மா தன்னுடைய இறுதி பயணம் போக போகிறான். இல்லை பாவாடை வீச்சு குறிப்பாக எல்லா டைமும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அவ்வளோ படி போகணும், இவ்வளோ கூட்டம் மேளத்தை பிடிச்சி அடிக்கணும், அல்லது அதில் குறிப்பாக நவீனத்துவம் இப்போ பேண்ட் வாத்தியம் எல்லாம் வந்துட்டுது, அதை போட்டெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பிடும். ஆனால் அதுவுமே இல்லாமல் மணி, சேமக்கலம், சங்கு இவ்வளோத்தோடையும் சேர்ந்தான் இந்த வண்டியில் பயணம் இப்போ தொடங்குது. சில பேர் வாழும் வரைக்கும் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல், பாரம் இல்லாமல், துன்பம் இல்லாமல் இருக்கணும்னு யோசிப்பினோம். இன்னும் சில பேர் வாழ்ந்து முடித்ததுக்கு பிறகும் நாங்கள் அடுத்தவர் யாருக்குமே இன்னல் கொடுக்கக்கூடாது அப்படி என்று யோசிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கணும். இப்படி போகிற இந்த பயணத்தில் உள்ள ஒவ்வொரு நாளும் வீதியில் நாங்கள் ஏராளமான மரண ஊர்வலங்களை கடந்து போயிருப்போம். அப்படி போய்களை பெரிய அளவில் வாகனத்தை ஏற்படுத்துறதுக்கு வெடியோ அதோ இதோ இந்த மேளம் பேண்ட் இப்படியான விஷயங்கள்லாம் ரோட்டில் தாறுமாறெல்லாம் அடிப்பினோம். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் அந்த நடைமுறை தொடர்பிலையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரு அமைதியாக போகிறதுல இருக்குத்தானே இந்த மலர் வளையங்கள், வாழை இப்படியான விஷயங்களை வச்சு இந்த வண்டில் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. நேற்று பார்த்ததுக்கும் இன்றைக்கு பார்த்ததுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்குது. கொண்டு போகிற அந்த பயணம் என்றது இப்படியான ஒரு ஊர்வலமாக இந்த வீதி வழியே நகர்ந்து செல்லுது. முந்தி இப்படியான விஷயங்களை தாராளமாக காணலாம் அப்படின்றது நிறைய பேருடைய கருத்து. 70, 80, 90களில் இப்படி இருந்திருக்குது. அதுக்கு பிறகு இன்றைக்கு வழக்கொழிஞ்சு போயிட்டது. இன்னும் சில இடங்களில் சனசமூலியங்களையோ ஏனைய இடங்கள்லையோ இப்படியான விடயங்கள் இருந்தது என்ற ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஏன் இதை அல்லது எங்களுடைய பாரம்பரியமான இந்த விஷயங்களை மீள கொண்டு வரக்கூடாது, அல்லது அதையும் பின்பற்றலின தடங்கள் இருக்குது. பொருளாதாரம், நவீனத்துவம், நாகரிகம் என்ற பல்வேறுபட்ட காரணங்களை நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம். சொல்லிட்டு இப்படியான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு நாங்கள் செல்வோம். அப்படியான உள்ளமாக உண்மையில் மாற்றம் பெறணும் என்றது எதிர்பார்ப்பு. இப்போ இப்படியான வாகனங்களில் போகுது. ஆனால் பெரியம்மாவை பொறுத்தவரை தன்னுடைய இறுதி பயணத்தை இப்படி ஒரு வண்டியில் அவ நகர்ந்து செல்றாள். வந்து சேரும் பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் நித்திரை கொண்டோம், நித்திரை நம்மை விட்டு எல்லோரையும் விட்டு பிரிந்த கலெக் விஸ்வநாதன் செல்வனாகி அம்மா அவர்கள் இன்று நம்மை விட்டு இருந்து இறைவனடி சென்று விட்டார். இன்று அவர் 4 பிள்ளைகளுக்கும் தாயார் மட்டும் இல்லாமல் 3 ஆம்பளை பிள்ளைகள் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றெடுத்து எல்லோரையும் பட்டுக்கோட்டை மூளாய் வாழும் மக்கள் எல்லோ பிள்ளைகளையும் தனது பிள்ளைகளாக நினைத்து எல்லோரையும் அன்பாக அரவணைத்து நாங்கள் இந்த நேரம் அடிக்கடி வீடு போது செல்வது வளமை. மழை பெய்ந்தாலும் சரி என்னென்றாலும் சரி போறவர்களை இருத்தி என்ன தனக்கு ஏலாட்டிக்கும் தீ ஊத்திட்டு வாரன் என்று சொல்லுவா. இல்லையம்மா வேண்டாமண்டா இந்த நேரம் வீட்டு பிரிச்சுக்கள் உரையின் வாளி சோடா அது வச்சிருப்பா. ஒரு தமிழை சோடா தராமல் கூட விட்டதில்லை. அது மட்டுமில்லை, இந்த வழுக்கியாறு இந்து மயானத்துக்கும் அவரது குடும்பத்துக்கும் நீண்ட உறவு, நீண்ட நெருக்கம் உண்டு. இன்று எம்மை விட்டு பிரிந்த கலெக் விஸ்வநாதங்கள் நமது மயானத்தை பல சீரமைப்புகள், பல சிரமதானங்கள் செய்து இந்த மயானத்தை இன்று யாழ் மாவட்டத்திலேயே ஒரு பூங்கடி சோலை மாதிரி மயானம் மட்டும் இல்லாமற்றியுமில்லை தலைவரார், முன்னாள் தலைவராயிருந்து இன்று தவோதரர் அவர்கள் நமது இந்து மயான வழுக்கியார் இந்து மயான அபிவிருத்தி குழு தலைவராக எப்பவும் இருந்து வந்திருக்கிறார். யாழ் மாவட்டத்திலேயே நமது இந்து மயானம் வழுக்கியாறு, வட்டுக்கோட்டை வழுக்கியாறு இந்து மயானம்
ஒரு மயான காட்சி இல்லாமல் ஒரு பூங்கனி சோலை மாதிரி இருக்கிறது என்றால் யாழ் மாவட்டத்திலே எமது வழக்காறு இந்த மயானம்தான். இதுக்கு 100% விஸ்வநாதன் அவர்களது குடும்பம் என்பதை இந்த இடத்தில் உறுதியாக சொல்ல விரும்புகின்றோம். இன்று அம்மா அம்மை விட்டு பிரிந்தாலும் அம்மா இன்று 83 வயசிலே இறைவனடைந்து விட்டார். ஆனால் அவர் செய்த குடும்பம், அவர்கள் செய்த குடும்பம், அவர்களது பிள்ளைகள் சேர்ந்த குடும்பம்தான் இன்றைக்கு 83 வயதிலேயும் பலர் கத்தீட்டர் மூலமாகவும் மூக்கு குழாய்வலி மூலமாகவும் படுக்கை புண்ணும் வந்து அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள். பலவர் அனுபவித்துக் கொண்டிருக்காங்க. எந்தவித அனுபவமுமின்றி தான் மற்றவர்களுக்கு எவருக்கும் இடைஞ்சல் கொடுக்க கூடாது என்று அவர் செய்த புண்ணியம், அவர் செய்த குடும்பம் இன்று அம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவர் ஆத்மா சாந்தி அடைய பண்ணை அம்மன், சங்கரத்தை புட்டியம்பதி பத்ராளி அம்பாள், உடுக்கலை பிள்ளையார், கொட்டுடை முருகன், நவாலி வழுக்கார் இந்துவயான பெருமானின் பைரவனின் ஆட்சிகளுடன் அவர் ஆத்மா சாந்தி அடைய அவரது குடும்பத்துக்கு நமது வழுக்கியாறு இந்துமையான அபிவிருத்தி குழு சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.